ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஐபி கொடுத்த ரிப்போர்ட்டில் அடித்து நொறுக்கி உச்சத்தை நோக்கி போகும் நாம் தமிழர் கட்சி மத்திய மாநில அரசுகளின் ரேடாரில் சீமான். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியும் சரி, மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகளும் சரி, அவர்களுடைய ஆட்சி அரியணைய எப்படி தொடர்ந்து தக்க வைக்கிறது அப்படிங்கறதுல கண்ணுங்கருத்துமா இருப்பாங்க. அதற்காகவே அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸை வைத்து அவர்களுக்கு சவாலாக மாறக்கூடிய கட்சிகளின் பின்னணியை அலசி ஆராய்வாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு தவறுல மாட்டிக்கொள்ள மாட்டாங்களா அப்படின்ட்டு கண்ணுங்கருத்துமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன் மூலமாக தான் திமுக இப்போ மீண்டும் இடி வலைக்குள்ள வந்திருக்கு. திமுகவின் டாஸ்மாக் தொடர்பான விவகாரத்துல எந்த அளவுக்கு தில்லுமுழு நடந்திருக்கு அப்படிங்கறத ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய இடி அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் காரணமாகவே திமுகவின் 5 மந்திரிகள் தலைக்கு மேல மிகப்பெரிய அளவு கத்தி தூங்கிட்டு இருக்கு. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இடியால கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் மாநில அரசால ஏற்படும். அந்த அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை, மற்ற உளவுத்துறைகள் அனைத்துமே கண்ணுங்கருத்துமா எதிர்த்தரப்பினரை நோட்டம் விட்டு இருப்பாங்க. சோ இப்படி அனைத்து தரப்பினரும் நோட்டமிடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் அந்த சிக்னிபிகன்ட் வளர்ச்சி அப்படிங்கிறது யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவு இருக்கு. கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 16% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி உறுதிப்படுத்தி தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நிரூபித்திருக்காங்க. இவ்வளவு நாட்களாக நாம் தமிழர் கட்சி 8% வாங்குமா, 5% வாங்குமா, 4% வாங்குமான்ட்டு ஏளன பேசிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில இப்போ நாம் தமிழர் கட்சி 20% போயிருமா, இல்ல 25% போயிருமா அப்படின்ட்டு ஆளும் ஆட்சியாளர்களை அதிருப்திக்குள்ளாக்கக்கூடிய அளவுக்கு சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வுமே இருக்கு. அந்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான அரசியல் நகர்வுகளை சீமான் அவர்களும் சைலண்டா செய்துட்டு இருக்கிறாரு. கடந்த ஒரு மாதத்திலேயே கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட மாநில ஒருங்கிணைப்பாளரை நியமிச்சிருக்காரு. 100க்கும் அதிகமான மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறாரு. 1000க்கும் அதிகமான ஒன்றிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில களமிறக்கப்பட்டிருக்காங்க. இப்படி நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கட்சியும் காட்டாத ஒரு வேகத்தை தேர்தல் அரசியல காட்டிட்டு இருக்காங்க. இவை அனைத்துமே ப்ளூ பிரிண்ட் எடுக்கப்பட்டு ஐபி மற்றும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் அவர்களுடைய பாஸ்களுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் மாநில பொறுப்பாளர்களா இருந்தாலும் சரி, மண்டல பொறுப்பாளர்களா இருந்தாலும் சரி, மாவட்ட பொறுப்பாளர்களா இருந்தாலும் சரி, ஒன்றிய லெவல் பொறுப்பாளர்களா இருந்தாலும் சரி, ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜியோட தான் நிர்வாகிகளை நியமிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமா இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் 25க்கும் அதிகமான பேர் பட்டியல்ல அனைத்து சமூகங்களுக்குமான ஒரு சரியான பிரதிநிதித்துவத்தை சீமான் அவர்கள் அளித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல்களும் போயிருக்கு. சோ வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும் அப்படிங்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்லைனா இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மத்திய மாநில அரசுகளின் ஒரு கழுகு பார்வைக்குள்ளதான் அவர்களுடைய இயக்கத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சோ கட்டுக்கோப்பாக சீமான் அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே கட்சியை மேலோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு தவறும் நடந்துராதபடி கட்சியின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் சீமான் அவர்கள் கண்டிச்சு அவர்களுக்கான பணியை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. சோ இப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி தான் நிச்சயமாகவே அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி 2026 மிகப்பெரிய ஒரு சாதனையை சாதிக்கும் அப்படிங்கிறதும் அரசியல் நோக்கர்களுடைய கூச்சமா இருக்கு. நன்றி, வணக்கம்.